கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேத புத்தகம் கூறுகிறது. எந்த ஒரு பிள்ளையினுடைய எலும்பையும் நரம்புகளையும் சதைகளையும் நம்மால் உருவாக்க முடியவே முடியாது. ஆனால் நம்மை படைத்த கடவுளோ நமது தலையில் 1000 கம்ப்யூட்டர்களுக்குரிய மூளையை பொருத்தி சிந்திக்கும் திறமையையும் தந்திருக்கிறார். இவ்வசனம் மிகவும் ஆசீர்வாதமான வசனம். இயேசுவின் பெயரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்றால் ரட்சிக்கிறவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். நம் வாழ்வில் ஒளியாக, வழியாக, வழிநடத்துபவராக, ஆண்டவராக, இரட்சகராக, உள்ளத்தில் உறைபவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று வேதவசனம் வலியுறுத்துகிறது. சர்வ வல்லவர் நமது சொந்தமானவர். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நம்மை அவர் கையில் இந்த காலை வேளையில் நான் கடவுளின் பிள்ளை என்று அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுக்கும்போது சாத்தான் நம்மை அணுகவே முடியாது. நீங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது முதிர் வயதுள்ளவர்களாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம் கடவுளின் பிள்ளைகள்தான். தைரியமாய் நம் அப்பாவிடம் ஒப்பு கொடுத்து இந்த நாளை துவங்குவோமா? ஆமேன்.